நிலையானே புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா சகோதர சகோதரிகளை வெள்ளிக்கிழமையாகி என்று ஆண்டோடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த அருமையான நாளிலே ஒன்றாக கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை கிருபையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தேவ கிருபையும் தேவ வல்லமையும் நம்மை நம்ம குடும்பத்தையும் வந்து சேர வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு நாம் தங்கியிருக்கும் பொழுது ஆண்டுடைய வல்ல பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கிருபை என்று நம்மை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தனை ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலே பிரசன்னமாக இருக்கின்ற அந்த தெய்வீக பிரசனத்தை எடுத்து பார்ப்போம். உன்னதராம் கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா ஆசிரியர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். நாம் வீட்டில் இருந்த பொழுதிலும் நமது வீட்டில் நம்மை தேடி ஆண்டவரையே சேர்ந்திருக்கின்றார். நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பலப்படுத்துகின்றார் என்ற உணர்வோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆவியாருடைய தெய்வீக பிரசனத்தை எடுத்து பார்த்து நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீ பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீ பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீ பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே.
கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியானவருடைய வல்லமை என்று நம்மோடு இருப்பதாக, ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னம் என்று நம்மை எடுத்து பார்ப்பதாக. இந்த ஆசீர்வாத வேரத்தில் ஆண்டவர் நம்மை கிருபையோடு ஆஸ்வதிக்கின்றார், ஆண்டவர் நமக்கு வல்ல செயல்களை செய்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் எழும்பியிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் குடும்பமாக ஒன்றாக எழுதி ஆண்டவர் இயேசு உற்று நோக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு நம்முடைய வீடுகளில் அசைவாடி கொண்டிருக்கின்றார், நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போன்று, அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று. எப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசை நான் உற்று நோக்குகின்றேனோ அப்போது என் வாழ்வில் மகிழ்ச்சி அடைகின்றது. என் வாழ்ச்சியில் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. தேவனுடைய சக்தி என்றும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா அருளாசிரியும் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் என்னுடைய பார்த்து நம்ம சொல்லுகின்றார், நானே உனக்கு வாழ்வாக இருக்கின்றேன், நானே உனக்கு வழியாக இருக்கின்றேன், நானே உனக்கு சத்தியமாக இருக்கின்றேன், நானே உனக்கு கிருபையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதோ உனக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையும் அமர்ந்து ஆசீர்வாதங்களை பொழிவோனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நமக்கு என்றும் அருளாசிரியை கொடுப்பவராக இருக்கின்ற வேளையில், இயேசுவே இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமையாக என்று உமது திருக்காயங்களுக்குள்ளாக எங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்க நல்லதொரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று ஆண்டவருக்கு சொல்லுவோம். யாக்கோப்பு 4:8 இவ்வாறு சொல்லுகின்றது, கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கல்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். எப்போதெல்லாம் இயேசுவை நாம் அணுகிச் செல்லுகின்றோமோ அவரும் நம்மை அணுகிச் செல்ல வருகின்றார். நம்மை அணுகி வந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்பவராக இருக்கின்றார். ஆகவே நாம் இயேசை உற்று நோக்குவோம், இயேசை உற்று நோக்குவோம், இயேசை உற்று நோக்குவோம். அவர் நமக்கு கருணை சொல்வராக இருக்கின்றார், ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். ஏதோ இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் உலகமே முடங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரினை தேடி வந்திருக்கின்றார். மக்கள் எல்லாம் இந்த போராட்ட களத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில், நாடே இந்த கொரோனா வைரஸினால் பயந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரினை அற்புதமாக ஆசீர்வதிக்கின்றார்.
ஆகவே இயேசுவே, நீர் சொன்னது போன்று உம்மை நாங்கள் அணுகி வருகின்ற நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. என் ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு ஆறுதல் தருவதாக இருப்பார். இயேசின் வல்லமை, இயேசின் கிருபை, இயேசின் தெய்வீக பிரசனம் ஏற்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக என்று ஆண்டவரை உற்று நோக்குவோம். உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, திருப்பாடல் 34:5 கூறுவது போல, இயேசுவே உம்மை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை உற்று பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பல்வேறு விடுதலைகளை ஆண்டவரே கண்டடைந்ததை திரும்ப விழியத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய விடுதலை தருகிற மேலான திருப்பெயரை துதிக்கிறேன். இந்த அற்புதமான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உடைய வல்லமை நிறைந்த அபிஷேகத்தால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும் ஆண்டவரே. என் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தால் மூடும் ஆண்டவரே. இயேசுவே, உடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, உடைய அன்பினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, உடைய விண்ணக வெள்ளத்தினால் ஒவ்வொருவரையும் மூட வேணுமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உடைய மகிமை கொண்டு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்ப வேணுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, விடுதலையின்றி எவரெல்லாம் தவிக்கிறார்களோ, இயேசுவே திருப்பெயரை கூவி அழைக்க ஆண்டவரே ஒரு மாபெரும் விடுதலை கண்டுணரும்படியான அபிஷேகம் கொண்டு அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொன்ன திருப்பாடல் ஆசிரியருடைய கூற்று ஆண்டவரே, அது எத்தனை உண்மை ஆண்டவரே. இயேசுவே, உம்மை உற்று பார்த்து துணை வேண்டி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற எல்லாவித அச்சத்திலும் ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் சுவாமி. கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து மக்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, கேன்சர் தாக்குதலிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, குடும்பத்திலே சமாதான சீர்குலைவு என்கிற தாக்குதலில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. வேலையில்லா திண்டாட்டம் என்ற தாக்குதல்களில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இயேசுவே, நீரும் சீடர்களுடைய படகிலே காலடி வைத்த பொழுது இயேசுவே அங்கு ஒரு பேர் அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி மத்தேயு 14 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் ஐயா அந்த அமைதி கொண்டு எங்களை நிரப்பமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீருடைய திருமகிமையை நாங்கள் காணும்படியா ஆண்டவரே எங்கள் அகக்கண்கள் ஒளிவூட்ட பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை விடுவிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, விடுதலையின் அரசேமை துதிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்திலிருந்து விடுவிக்க நீர் வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கடந்து சென்றாடும் தீ நடுவே நடந்தாடும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ
நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. ஆண்மினை தோன்றிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், ஆளன் கூட்டுவார். வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே. பாறையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வாரணையானவர் வாய்மொழியால் வரும் நேர்மையை அவர் சொல்வார். பாறையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையானவர் வாய்மொழியால் வரும் நேர்மையை அவர் சொல்லுவார். பார்வையிழந்தோர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. அருள்வாக்கு மத்திய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய.
உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையே 2 அல்லது 3 சாட்சியங்களுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தார் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தையும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. 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 இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். நீர் நல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். இயேசுவே இயேசுவே எங்களை காப்பவர். எங்களை காப்பவர். இயேசுவே இயேசுவே எங்களோடு இருப்பவர். எங்களோடு இருப்பவர். இயேசுவே இயேசுவே எங்களை குணமாக்குபவர். எங்களை குணமாக்குபவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்து நன்றிமிக்க சகோதர சகோதரிகளை, ஒரு தாயார் என்னை சந்தித்து பல நாட்களாக நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைத்தோம். ஆண்டவரே, உமக்கென்று ஒரு ஆராதனை ஆலயம் எங்களுக்கு வேண்டும். நீர் அதிலே எப்போதும் வாசம் செய்து உன்னுடைய ஆராதனை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் எழுப்பிக் கொண்டிருந்தோம். ஆண்டவரை அற்புதமாக நமது பங்கிலே அதை நிறைவேற்ற செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நான் அதற்காக என்னுடைய 1 மாத பென்ஷனை நான் தாராளமாக ஆண்டவர் கொடையாக கொடுக்கிறேன் என்று அவர் மனமிட்டு பேசினார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் எதை வேண்டுகின்றோமோ அவர் நமக்கு அருள்வார். இதைத்தான் யாக்கோபு 4 நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார் என்று. ஆண்டவரிடம் கேளுங்கள், அவர் அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை கேட்கின்றவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார். ஒரு சிலர் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், இயேசுவே, நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், எனக்கு கிடைக்கவில்லை. எங்கள் குடும்பத்தில் இத்தகைய பிரச்சனையில் இருக்கின்றோம், ஆனால் நான் தினமும் ஜெபமாலை செய்கின்றேன், தினமும் திருப்பலி காணுகின்றேன், எல்லா பக்தி முயற்சியில் கலந்து கொள்ளுகின்றேன், ஆனால் நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லையே. நீர் சொல்லுகின்றீர், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நம் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும், முழு எண்ணங்களோடும், முழு ஆற்றலோடும் ஆண்டவர் ஒருவரையே பற்றி கொள்ளுகின்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வை நம் மீது திரும்பும். இதைத்தான் திருப்படலாசிரியர் சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் என் மீது இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று.
நீர் என் மீது இறங்கு வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக இருந்தால் நீர் என் மீது இறங்குவர் என்று நம்பிக்கையோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எங்கே 2-3 பேர்கள் உங்களுள் இருவர் இந்த மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி ஒருவரும் மனமொத்து ஒரே கருத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக ஆசிரியம் கிடைக்கும். குடும்பத்தில் 2-3 பேர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே கருத்தை உச்சரித்து ஆண்டோடு மன்றாடுகின்றார்கள். ஆண்டவர்கள் மீது ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். அவைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே கருத்தை வைத்து ஆண்டவர் திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் பெற்றோம் என்று எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுகிறார். ஏன் என்னால் முடியவில்லை, ஏன் என்னால் முடியவில்லை? ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகின்றார். உங்கள் வீட்டில் இருக்கின்ற 2 அல்லது 3 பேர்கள் ஒரே மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். அவர் கேட்பதை அருள்வார். அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுப்பார், ஆசீர்வாதை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய மனத்தாங்கள் இருந்தால் அதை மன்னித்தாண்டவரே நாங்கள் மன்னிக்கின்றோம். பிறர் மீது மனத்தாங்கள் இருந்தால் அதை மன்னிக்கின்றோம். ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் ஒப்பு கொண்டது ஜெபிப்போம். ஆண்டவர் வெள்ள செயல்களை செய்ய தயாராக இருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த ஆசீர்வாத நேரத்திலே முழுமையாக இந்த ஆராதனை நான் கலந்து கொள்ளும் பொழுது இயேசுவே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்றும் என்னோடு இருப்பதாக, உமது ஆசீர்வாதம் என்றும் இருப்பதாக என்று ஆண்டோடு ஒப்பு கொடுத்து நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்று நமக்கு வல்ல காரியங்களை செய்பவராக இருக்கின்றார். செப்பனியா 3:17 இவ்வாறு நாம் தியானிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் உணர வேண்டும். இயேசுவே, என்று இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்க தொலைக்காட்சி பெட்டியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கின்றேன். எங்கள் வீட்டின் நடுவில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னால் இந்த ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்ற ஏக்கத்தை நீர் போக்கி நீரை எழுந்தருளி எங்கள் வீட்டில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுவே நான் பேறு பெற்றவன். என்னுடைய வீடு ஆசீர்வாதம் பெற்றது, எனது வீடானது கிருபை பெற்றதாக இருக்கின்றது என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் மாவீரராக இருக்கின்றார், மீட்பளிப்பவராக இருக்கின்றார். உன்பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவராக இருக்கின்றார். இதோ என்னுடைய மகனுடைய வீட்டில் நான் அசைவாடி கொண்டிருப்பதை குறித்து ஆண்டவர் மகிழ் வருகின்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாமத்தினாலே குழுமை இருக்கின்ற வேண்டும் சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே எண்ணற்ற மக்கள் விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, இதோ நீர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றவரே என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைய நாளிலே நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி ஆனந்த ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே குடும்ப ஒற்றுமைக்காக 2 சகோதரர்கள் குடும்பத்தார் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். ஆண்டவர் குடும்பத்தை கிருபையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரை குடும்பத்தினுடைய நாயகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆசீர்வாத வேளையிலே எங்கள் குடும்பங்களில் உங்கள் தெய்வீக பிரசனம் இறங்கி எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இதனாலே எண்ணற்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை
அந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறேன். வீடுகளிலும் அடைபட்டு கிடக்கின்ற நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கின்றார்கள். எல்வி சுகுமார் என்கின்ற சகோதரர் இந்த கருத்துகளுக்காக ஜெபிக்க ஆண்டோட ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டோடைய விண்ணங்களை ஏற்றவராய் நாம் எல்லோரும் நம் வீட்டில் இருக்கின்ற நோயாளிகளின் மீது ஆண்டவருடைய தெய்வீக பிரசன் இறங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சிறப்பாக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட, தொற்று நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் ஆண்டவர் அவளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து மேல தன்னுடைய பணிக்கு செல்லுகிற எல்லா வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரி மீதும் ஆண்டவர் தாமே தெய்வீக பிரசனத்தை இறக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. வெளிநாட்டிலே இருந்து கொண்டு இதோ அந்த வேலைவாய்ப்பு நிமித்தம் பலர் தன்னுடைய வேலைவாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலை. பலர் வேலைவாய்ப்பு இழந்து மீண்டும் எனக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமோ என்ற இயக்கத்தோடு இருக்கின்ற 5 சகோதர சகோதரிகள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். தன்னுடைய கணவனுடைய வேலையை ஆண்டவர் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய பிள்ளைகளுடைய வேலையை ஆண்டவர் நிரந்தரமாக்க வேண்டும் என்றும், மேலும் வெளி நாடுகளுக்கு செல்ல தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாருடைய விசாவானது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும், வேலைவாய்ப்புக்கான உகந்த சாதனத்தை ஆண்டவர் அமைக்க வேண்டும் என்றும் இருவர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எல்லோருடைய விண்ணப்பங்களை ஏற்று இன்னும் வெளிநாட்டில் இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரி, என்னுடைய பிள்ளைகள், உறவினர்கள் உடல் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்று நற்கரி ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்க அவருடைய திருக்காயங்களுக்குள்ளாக அவர்கள் எல்லாரையும் மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இன்னுமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், அவர்தான் எனக்கு உற்ற மருத்துவராக இருப்பார் என்று 2 சகோதரிகள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய விண்ணப்பங்களை ஏற்று ஆண்டவர் அந்த வைரஸை நிர்மூலமாக்க வேண்டும் என்றும், அவளுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து ஆலயம் நேடி வருகின்ற வல்லமை அவள் கொடுக்க வேண்டும் என்றும் இயேசு இறங்கி வரும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இன்றைய நாளிலே நமது பங்கிலே கட்டி எழுப்பப்படுகின்ற நற்கனை ஆண்டவருடைய ஆராதனை ஆலயம் ஒரு வல்லமையுள்ள ஆலயமாக விரைவில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று, அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்டவர் தாமே கிருபையோடு செய்ய வேண்டும் என்றும்,
3 சகோதரிகள் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய விண்ணப்பங்களை ஏற்று ஆண்டவர் அற்புதமாக நாளை எழுப்பப்பட்டு அதில் அவருடைய தெய்வீக பிரசனை வேற்றும் இருக்க வேண்டும் என்றும் இந்த பங்கையும் இந்த மறை மாவட்டத்தையும் அவர் தன்னுடைய தெய்வீக இதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Hallelujah, 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. லூசி என்கின்ற சகோதரி உலக சமாதானத்திற்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். உலகிலே சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு அற்புதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். மரியா என்கின்ற சகோதரி தனது குடும்பத்தில் இருக்கின்ற முதிர்ந்த வயதில் இருக்கின்ற எல்லா உறவினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்களுக்காகவும் அவருடைய விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போம். இடமாக 2 சகோதரி குழந்தை பாக்கியத்திற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய எண்ணங்களை ஏற்று அற்புதமான ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சுகப்பிரசவத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா சகோதரிகளையும் ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Hallelujah, 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த கருமை நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எண்ணற்ற மக்கள் வீட்டிலே விண்ணப்பங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் ஜெபிப்போம். இயேசுவின் வல்லமை கிருபையோடு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். திருப்பாடல் 85:12 இவ்வாறு சொல்லுகின்றது: நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளையே நம் நாடு நல்கும் என்று சொல்லப்படுகிறது. நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு நல்லதை ஆண்டவர் அருள்வராக இருக்கின்றார். ஆக கிருபை நேரத்தில் ஆண்டவர் உற்று நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை ஸ்துதிப்போம். இயேசுவை வாரும் என்று அழைப்போம். இயேசுவை எங்களோடு தங்கும் என்று அழைப்போம். இயேசுவை வாரும் என்று அழைப்போம். வல்லவரே எங்களோடு தங்கும் என்று அழைப்போம். இயேசுவை இறங்கும் என்று அழைப்போம். இயேசுவை எங்கள் மீது தங்கும் என்று சொல்லுவோம். கிருபையானவரே, ஆவியானவரே, அற்புதரே, பரிசுத்தரே, எங்களை காப்பவரே, எங்களோடு இருப்பவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. இறங்கி வரும் ஆண்டவரே, எங்கள் மீது தங்கும் ஆண்டவரே, இயேசுவே இறங்கி வரும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் நோயில் எங்களை பாதுகாத்துள்ள ஆண்டவரே, இந்த நோயை உலக விட்டு அகல கிருபை பொழிந்துள்ள ஆண்டவரே,
இயேசுவே வல்லவர் இந்த நோய் உலகை விட்டு அகல வேண்டும் என்று இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே வாரும் ஆண்டவரே. இயேசுவே வாரும் ஆண்டவரே. இதோ பல கஷ்டத்தினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரியும் ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. வேலை இழந்து பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி வல்லம் இறங்குவதாக அவர்களுக்கு ஒரு அசாதாரண நிலையை உருவாக்கி இருக்கிறதுக்காக இயேசுவே மாறும் ஆண்டவரே. அசாதாரண மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. இயேசு இறங்கி வரும் என்று ஜெபிப்போம். இயேசு இறங்கி வரும் என்று ஜெபிப்போம். இயேசு எங்களோடு தங்கும் என்று ஜெபிப்போம். இயேசுவே உங்கள் திருக்காயங்களுக்குள்ளாக மறைந்து கொள்ளும் என்று ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, முதுகு தண்டபடியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதர சலை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, அவருடைய முதுகில் இருந்து எல்லா குணர்களையும் நீர் அகற்றும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, வல்லவரே இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. இதய நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரி மீது ஒரு வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. இதயத்தில் இருக்கிற கோளாறுகள் அகற்றப்படுவதாக இயேசுவே இறங்கும். இயேசுவே இறங்கும். Hallelujah, 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 hallelujah. இறங்கும் 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 ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. கிட்னி நோயில் இருக்கின்ற கோளாறுகள் அகல வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லா சகோதர சகோதரி வல்லமை இறங்குவதாக அவருடைய விசுவாசத்தை ஏற்ற ஆண்டவரே, அன்றைக்கு வல்லமை நீர் பொழிந்தவனாக உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொன்ன இயேசுவே, நம்பிக்கையோடு தாரதில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லா வீட்டார் மீது முது வல்லமை நிறைவாக இறங்கி கொண்டிருப்பதாக இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. கிருபையானவரே இறங்கும் ஆண்டவரே. உன்னதரே இறங்கி வரும் ஆண்டவரே. வல்லவரே இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மீது தங்கும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி
அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா, ஸ்தோத்திரம் இயேசுவையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா, ஸ்தோத்திரம் இயேசுவையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா, ஸ்தோத்திரம் இயேசுவையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா, ஸ்தோத்திரம் இயேசுவையா. Thank you, Jesus. ஆண்டவரே, இயேசுடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசு திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசு திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசு திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய சோதனைகளை ஒப்பு கொடுப்போம். இயேசு திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நம்முடைய திருக்காயங்களுக்குள்ளாக எங்களின் நோய் நொடிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்து கொண்டு என்று ஜெபிப்போம். அவருடைய தெய்வீக ரத்தத்தினால் நம்மை புனிதப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும்,
திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவர் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மண்டியிட்டு ஜெபிப்போம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகனாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரபா, ஏகோவா ரபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. இயேசுவின் இருதயமே எங்கும் விரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் விரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் விரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.